இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த ரிக்ஷா டிரைவர் ஒரு டிபன் பாக்ஸ் எடுத்துட்டு ரிக்ஷா பின்னாடி வச்சுட்டு ரிக்ஷா உள்ளாரா உட்கார்ந்து இருக்கிற போலீஸோட பாக்கெட்ல இருந்து பணத்தை எடுத்து அந்த டிபன் பாக்ஸ்ல வைக்கிறாரு. அதுக்கப்புறம் ரிக்ஷாவில ஏறி ரிக்ஷாவே ஓட்ட ஆரம்பிக்கிறாரு. கொஞ்சம் தூரம் வந்த உடனே அந்த போலீஸ் இறங்குற இடம் வருது. அந்த போலீஸும் கீழே இறங்கிட்டு இந்த ரிக்ஷா டிரைவர் கிட்ட எவ்வளவு பணம் கொடுக்கணும்னு கேக்குறாரு. அந்த ரிக்ஷா டிரைவர் 100 ரூபாய்னு சொன்ன உடனே இந்த போலீஸ் பாக்கெட்ல கையை விட்டு பார்க்கிறாரு. ஆனால் பணம் அவர் பாக்கெட்ல இல்ல. என்னுடைய பணம் எங்க போச்சுன்னு புலம்ப ஆரம்பிக்கிறாரு. உடனே இந்த ரிக்ஷா டிரைவர் நல்லா தேடி பாருங்க, இங்கதான் இருக்கும்னு சொல்றாரு. உடனே இந்த போலீஸ், உன்னுடைய ரிக்ஷாவில ஏறினதுக்கு அப்புறம் தான் என்னுடைய பணம் காணாமல் போச்சு, என்னுடைய பணத்தை நீ தான் திருடுனியான்னு கேக்குறாரு. உடனே இந்த பெரியவர், நான் எடுக்கல சார், நான் எதுக்கு உங்க பணத்தை எடுக்க போறேன், நீங்க ரிக்ஷா உள்ளாரே போட்டுட்டீங்களான்னு பாருங்கன்னு சொல்றாரு. உடனே இந்த போலீஸும் போய் பாக்குறாரு. அப்பவும் பணம் கிடைக்கல. உடனே அந்த பொண்ணு, நீங்க நிஜமாகவே பணம் கொண்டு வந்து இருந்தா அது உங்ககிட்ட தான் இருக்கும்னு சொல்றாள். அதுக்கு இந்த போலீஸ், எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, நான் பணம் எடுத்துட்டு வந்தேன், உங்க 2 பேர்ல யாரோ ஒருத்தர் தான் திருடி இருக்கணும், ஒழுங்கு மரியாதையா பணத்தை திருப்பி கொடுத்துருங்க, இல்லனா உங்க 2 பேரையும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போவேன்னு சொல்லி மிரட்டுறாரு. உடனே அந்த பொண்ணு, நீங்க போலீஸ் அதிகாரியா இருக்கிறதுனால எந்த ஒரு ஆதாரமும் இல்லாம ஒரு ஏழை மேல பழி போட முடியாதுன்னு சொல்றாரு. உடனே இந்த போலீஸ், நான் உங்க 2 பேரையும் செக் பண்ணணும்னு சொல்லிட்டு முதல்ல ரிக்ஷாக்காரனை செக் பண்றாரு. ஆனா அவர்கிட்ட பணம் இல்ல. அதுக்கப்புறம் இந்த பொண்ணு கிட்ட, நீ தான் கண்டிப்பா பணத்தை எடுத்து இருக்க வேண்டும், உன்னைய நான் செக் பண்ணணும்னு சொல்றாரு. உடனே இந்த பொண்ணு, நான் எதுக்காக உங்க பணத்தை எடுக்க போறேன், என் மேல நம்பிக்கை இல்லைன்னா நீங்களே பாருங்கன்னு சொல்லிட்டு தன்னுடைய பாக்கெட்டை வெளியே எடுத்து காமிக்கிறாள். உடனே இந்த பெரியவர், நாங்க ஏழைகளாக இருக்கலாம், ஆனா நாங்க எப்பவும் திருட மாட்டோம், நேர்மையான உழைப்பால கிடைக்கிற ஒவ்வொரு பைசாவும் எவ்வளவு முக்கியம்னு எங்களுக்கு தெரியும்னு சொல்றாரு. உடனே அந்த பொண்ணு போலீஸ்காரர் கிட்ட, நீங்க வண்டியில வந்ததுக்கு வாடகை கொடுக்காம ஏமாற்றுவதற்காக தான் இப்படி பணம் காணாமல் போன மாதிரி நாடகம் ஆடுறீங்கன்னு நினைக்கிறேன், இப்ப நான் உங்க மேல போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கறேன்னு சொல்றா. அதை கேட்ட உடனே இந்த போலீஸ், சரி நீங்க போலாம்னு சொல்றாரு. உடனே இவங்க 2 பேரும் அங்க இருந்து கிளம்பி வந்துட்டாங்க. கொஞ்ச தூரம் போனதுக்கு அப்புறம் இந்த பொண்ணு ரிக்ஷாவை நிப்பாட்ட சொல்லி, நீங்க பணத்தை திருடுனதை நான் பாத்துட்டேன், ஒழுங்கா அந்த பணத்தை என்கிட்ட கொடுத்துருங்கன்னு சொல்றா. உடனே இந்த ரிக்ஷாக்காரன், என்ன பணம்னு கேக்குறாரு. உடனே அந்த பொண்ணு, நடிக்கிறத நிப்பாட்டுங்க, நான் போலீஸ்காரர் கிட்ட உங்களை காட்டி கொடுக்காமல் தப்பிக்க வச்சேன், நீங்க இப்ப என்னையவே ஏமாத்த பாக்குறீங்களான்னு கேட்கிறார். உடனே இந்த பெரியவர், நான் எதுக்காக அவர் பணத்தை திருடணும்னு கேட்கிறார். உடனே இந்த பொண்ணு, நான் எல்லாத்தையும் பார்த்தேன், நீங்க போலீஸோட பாக்கெட்ல இருந்து பணத்தை எடுத்து உங்க சாப்பாட்டு பாத்திரத்துக்குள்ள மறைச்சு வச்சீங்க, மரியாதையா பணத்தை எடுத்து கொடுங்க, இல்லனா நான் போலீஸ் கிட்ட உண்மையை சொல்லி விடுவேன்னு சொல்லி மிரட்டுறார். உடனே இந்த பெரியவர், தயவு செஞ்சு அப்படி மட்டும் பண்ணிராதீங்கன்னு சொல்லி கெஞ்சுறார். அதுக்கப்புறம் தான் அவர் நடந்த உண்மையை சொல்றார். ரோட்டு ஓரமா தள்ளு வண்டி கடை வச்சிருக்க என்னுடைய நண்பர் கிட்ட இருந்து அந்த போலீஸ் மிரட்டி இந்த பணத்தை வாங்கிட்டு வந்துட்டாரு. இந்த பணம் அவருடைய மனைவி ஆபரேஷனுக்காக சேர்த்து வச்சிருந்த பணம். இந்த போலீஸ் மாமூல் என்ற பெயர்ல அந்த பணத்தை புடுங்கிட்டு வந்துட்டாரு. இந்த பணத்தை எடுத்துட்டு போய் என்னுடைய நண்பன் கிட்ட கொடுக்கணுங்கிறதுக்காக தான் நான் இந்த பணத்தை திருடுனன்னு சொல்கிறாரு. உடனே இந்த பொண்ணு, நீங்க சொல்றதை நான் எப்படி நம்புறதுன்னு கேட்கிறார். அதுக்கு அந்த பெரியவர், உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா நீங்கள் ஏன் கூட வாங்கன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை தன்னுடைய நண்பர் கடைக்கு கூட்டிக்கிட்டு போறாரு. தன்னுடைய நண்பனுக்கு சேர வேண்டிய பணத்தை அவங்கிட்டே ஒப்படைக்கணும்னு சொல்லி இந்த பெரியவர் செய்த துணிச்சலான செயல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டு கமெண்ட்ல சூப்பர்னு கமெண்ட் பண்ணுங்க.